வியூவர்ஸ், வெல்கம் டு தர்பின் vlog. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை காமிக்கும், நீங்களும் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி விலாகில் என்னென்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, வீட்லேயே ரெடிமேடாக நலங்கு பொடி வந்து எப்படி அரைச்சி வச்சுக்கிறது குழந்தைங்களுக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து இந்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அதிகமாக வந்து நலங்கு பொடி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன், கொஞ்சமாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே எல்லா செடிகளும் இருக்கங்காட்டி நான் அப்படியே அப்போதைக்கப்பே பிடிங்க, அவனுக்கு எப்போ குளிக்க வைக்கிறோமோ அதுக்கு முன்னாடியே பிடிங்கி வச்சு அரைச்சிக்குவேன் இலைகளெல்லாம். ஸோ அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். இன்கேஸ் எப்பாச்சும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அவனுக்கு தேய்ச்சி விட்டுக்குவேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு நான் எப்படி பண்ணிக்கணும் உங்கள் கூட காமிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா பிளேட்டில் வந்து நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வைக்காதீங்க. தயவு செஞ்சு நெகிழில் காய வைங்க. பொறுமையாக ஒரு 2-3 நாள் காய வச்சாலும் பரவாயில்ல, நெகிழில் காய வைங்க. ஏன்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது. இப்போ வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆவாரம் பூ, ஆவாரம் இலை. இது வந்து எவ்வளோ கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கிடச்சிது. நான் இலை பூ ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்கின்னில் இருக்க ரேஷஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா அது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்பக்கோ இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியவங்களுக்குமே நல்லா புண்ணெல்லாம் வருது அப்படின்னா அங்கே வந்து அது கூட வெங்காயத்தை வச்சு அரைச்சி வச்சு விடுவாங்க. ஸோ இது வந்து புண்ணெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோஜா இதழ், பன்னீர் ரோஸ் அப்படின்னாலும் ஓகே, இல்லை சாதா ரோஸாக இருக்குது அப்படின்னாலும் ஓகே. இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு. இதுவுமே கொஞ்சம் நிறையவே வேணாலும் சேர்த்திக்கலாம், இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கி கொடுக்கும். திருநீர் பத்தினி இலை அடுத்தது. இது வந்து கதக்கல் ஸ்மெல், வேர்வை ஸ்மெல் இதெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். குழந்தைங்கள வந்து சீக்கிரம் கதக்க விடாது. இது வந்து ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கருந்துளசி. இது ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும். இது வந்து பெரியவங்களுக்குமே ரொம்ப அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து அவரை இலை. இது வந்து கொழுந்து இலையாக பார்த்து ஒரு அரை கைப்பிடி இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. தென் வந்து அருகம்புல். மெயினாக நம்ம நலங்கு அரைக்கிறோம் அப்படின்னாலே அருகம்புல் தான் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அது வந்து ஒரு கைப்பிடி இல்லை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குப்பைமேனி இலை. இது வந்து குப்பை போன்ற மேனியும் சரி செய்வது குப்பைமேனின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்தே. ஸோ இதுவும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நல்லா நெகிழில் காய வச்சு நல்லா அந்த மொறுன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 3 days வந்து நல்லா நெகிழில் காய வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு காயிடுச்சு நல்லா. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அப்பக்கோ தலையில் நல்லா சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், அதில் ஒரு சவுண்டு வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் நான் 2 பார்ட்டிஷனாக எடுத்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லாலாம் அரையாது, இந்த மாதிரி திரியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் சலிச்சு எடுத்து மறுபடியும் அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து குழந்தைங்களுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு ஏதாச்சும் கால் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 2-3 டைம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த அலர்ஜி எதுவும் வரல அப்படின்னா வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். பட் தம்பிக்கு வந்து சேர்ந்துருச்சு, ஏன்னா அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் போட்டு விட்டுட்ருக்கேன். அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. காரமாக இருக்கிற பிளேட்டு, காரமாக ஏதாச்சும் மிளகாய் அரைக்கிற மிக்ஸி இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின்ல போடுறது. ஸோ கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் எல்லாமே. இப்போ நான் அது வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன். எனக்கு இவ்வளோ நிறைய ஆச்சு. ஸோ இது வந்து உடனே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாது. இது வந்து இந்த ஹீட்டாக இருக்கிறதுக்கு, நீங்கள் அரைச்ச ஹீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து நெகிழில் மறுபடியும் இதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஈரம் படாமல் நெகிழாக இருக்கிற இடத்துல காய வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காய வச்சு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டே இது. ஸோ இதை வந்து நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ நீங்கள் நேற்று தொட்டதுக்கும் இப்போ நம்ம தொடுறதுக்கும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நேற்று அந்த ஹீட்டில் வந்து அது மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக பொழுன்னு உழுகிற அளவுக்கு இருக்குது. இப்போ நான் இது வந்து கண்ணாடி ஜாரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அந்த ஜார் வந்து ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இவ்வளோ தான் ஆச்சு எனக்கு இதுவே போதுமான அளவு இருக்கும். ஏன்னா நான் வந்து அப்போதைக்கப்பே பிடுங்கி அரைச்சிக்குவேன், இலை பிடுங்கி. அதனால எனக்கு இதுவே போதுமான அளவு இருக்கும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இப்போ நான் சொன்னதுலேயே இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. குளிக்க வைக்கும்போது இதில் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குளிக்க வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.